இப்போ 2K கிட்ஸ் பண்ணுற ஒரு சில மேபி ஏதாவது நுவன்சஸாக இருக்கட்டும், ஸ்டைல் வேர்டிங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் புதுசாக ஸ்கிரிப்ட்லேயும் இருந்திருக்கும், டயலாக்ஸ்லேயும் இருந்திருக்கும். நீங்கள் அதுக்காக தயார் பண்ணிக்கிட்ட விதங்கள் ஏதாவது இருக்கா? ஸ்டூடியோஸ்லாம் அங்கே ஏடிஸ் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே 2K கிட்ஸ் தானே. அவங்கள்ட்டலாம் அவங்க பேரு 2Ds இப்போ. அப்போ சாரி 2Ds இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல. 2Ds 2Kல ஒர்க் பண்ண ஏடிஸ் எல்லாம் 2Ds. ஸோ அவங்க எல்லாமே வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாமே புதுசு ஏடிஸ்லாம். ஸோ சார் சொன்ன மாடுலேஷன்லாம் டே நீங்கள் எப்போ சொல்லுவீங்க கொஞ்சம் சொல்லுங்கடா அப்படின்னோடனே அவனெல்லாம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. அதில் லாங் ஷாட் ஒரு ஷாட் இருக்கும், அது வந்து அதே சீன் தான். அதில் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணும்போது நான் வந்து எனக்கு தெரியாத மாதிரி காமிச்சு அப்படியே பேசிக்கிட்டே போய் சொல்லணும். அவனும் ஸ்டைலில் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி போகணும் சார், இப்படி பண்ணுங்க சார். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ இருக்கிறாரு அதுக்குள்ளேன்னு மட்டும் தெரியுது. சில பேர் பண்ணுறதுல ஒரு விஜய் சார் வராரு, சில பேர் பண்ணுறதுல ஒரு தலை சார் வராரு. அவங்க சொல்கிறதுல ஒரு மிக்ஸை போட்டு அந்த டைலாகை நம்ம ஸ்டைலில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணதில் அவ்வளோதான். ரொம்ப ஓவராக ஏற்றிக்காமல் இறக்கிக்காமல் பண்ணிருக்கிறோம். அந்த அளவுக்கு மீட்டரை மட்டும் கொடுத்துருக்குறோம். ஆமாம்.